தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தெபோராள் ஒரே பெண் தீர்க்கதரிசி, பெண் நியாயாதிபதி. 3 தீர்க்கதரிசினிகள் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவர்களிலே ஒருவர் தெபோராள், ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி. இந்த 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபேன் என்னும் கானானியர் ராஜாவின் கையிலே விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனின் சொந்த ஜனங்கள். அவர்கள் பின்மாற்றமாய் போனபடியினாலே இப்படி செய்ய வேண்டியது ஆயிற்று. பிறகு அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு மனம் திரும்பினபடியினாலே ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். அந்த நியாயாதிபதி பெயர் தேவனுடைய 4ஆம் வசனத்தில், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தார். தெபோராள் என்பதற்கு தேனி என்று அர்த்தம். அவள் தைரியமும் ஞானமும் நிறைந்தவளாயிருந்தாள். பக்தி விசுவாசம் நிறைந்தவளாய் ஆராதனை செய்கிறவளாய் இருந்தாள். இஸ்ரவேலிலே தெபோராள் ஒரு தாயாக எழும்பினாள் என்று வாசிக்கிறோம். தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறவராயிருந்தார் தெபோராள். பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட்டவர். பாராக் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தயங்குகிறவனாய், கோழையை போல இருந்தவனாய் இருந்தான். ஆனால் தெபோராள் அந்த பாராக்கை தட்டி எழுப்பினாள், தைரியத்தை ஊட்டினாள். பாராக்கு தெபோராளுக்கு பின்னாலே சென்றான். வழி தப்பி போன இஸ்ரவேலர்கள், பின்மாற்றமாய் போன இஸ்ரவேலர்களை தெபோராள் நல்ல வார்த்தைகளை சொல்லி கர்த்தரிடத்துக்கு திருப்பினாள் என்று வாசிக்கிறோம். சிசேரா என்ற ஒரு சேனாதிபதி, யாபீன் ராஜாவுடைய சேனை தளபதி 900 இருப்பு ரதங்களோடு கூட, ஒரு வலிமையான ஒரு இராணுவத்தோடு கூட வந்து இஸ்ரவேலர்களிடத்தில் போர் செய்யும்படியாக வந்தான். தேவன் இயற்கை கொண்டு பெருமழை வெள்ளத்தை அனுப்பி அந்த 900 இருப்பு ரதங்களையும் உடைத்து கவிழ்த்து போட்டார். பிறகு யுத்தம் வலுத்தது. சிசேரா உயிர் தப்ப ஓடி போனான் கால்நடையாக. அப்பொழுது ஒரு கூடாரத்தில் யாகே என்கிற ஒரு பெண் அவரை உள்ளே அழைத்து அவர்கள் பாலை கொடுத்தாள், வெண்ணெயை கொடுத்தாள். அவன் அயர்ந்து தூங்கும்பொழுது தைரியமாக துணிச்சலோடு கூட ஒரு பெரிய கூடார ஆணையை எடுத்து, சுத்தியை எடுத்து அவள் தலையில் அடித்து கொன்று போட்டாள் என்று வாசிக்கிறோம். பிற்பாடு பாராக்கு தேடி வந்த பொழுது ஏற்கனவே இறந்து கிடந்த சிசேராவை காட்டுகிறார். 2 பெண்கள், தெபோராள், யாகேல். அவர்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பாராக். தேவன் எப்படிப்பட்டவர்களையும் கூட வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தெபோராளுடைய ஒரு சொல்லுக்கு எதிரிகள் பயந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் சரி, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூட எல்லாவற்றிலையும் ஜெயம் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.